எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகுந்தன். நான் என்பிஎஸ் பற்றி ரொம்ப நாளாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அதனால் மற்றவங்க பெனிஃபிட் அடையணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்பிஎஸ் எல்லாருக்குமே தெரியும். என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். அதில் நம்மளுக்கு டயர் 1 அக்கௌண்ட் இருக்குது, டயர் 2 அக்கௌண்ட்டும் இருக்குது. டயர் 1 நம்ம எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், மந்த்லி, வீக்லி, அடிஷ்னலாக எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது நீங்கள் எடுக்க முடியாது. 6 days கழிச்சு தான் எடுக்க முடியும். அது லாங் டேர்ம் பேசிஸில் உங்களுக்கு பென்ஷனாக ஹெல்ப் பண்ணும். நடுவில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா 3 yearsல நீங்கள் எதாவது பார்ஷியலாக விட்ரா பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் எனி மேஜர் எக்ஸ்பென்ஸ் லைக் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆர் சில்ட்ரன் எஜுகேஷன் ஆர் சில்ட்ரன் மேரேஜ் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்க்கு டயர் 1 நீங்கள் விட்ரா பண்ணலாம். பட் டயர் 2 நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் விட்ரா பண்ணலாம். டயர் 2 you can use it as like your bank savings account. நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே மார்க்கெட் லிங்க்டு. நீங்கள் போடுற அமௌண்ட் மார்க்கெட்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணப்படுது. மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ டயர் 2 கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா டயர் 1 நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். டயர் 1 ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் டயர் 2 ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees மினிமம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் இன் அ ஃபினான்ஷியல் இயர். அது விச் இஸ் நத்திங் பட் லெஸ் தென் 100 rupees per month. பட் ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் அட்லீஸ்ட் 500 rupees இருக்கணும். யூ cannot transfer 1000 rupees as one transaction. ஸோ நீங்கள் 2 டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இன் இயர். 500 பண்ணலாம், இல்லை ஒரே டிரான்சாக்ஷன் 1000 rupees பண்ணலாம் டு மேக் ஷுர் யுவர் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவ் இன் டயர் 1. இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ டு அன்ஃப்ரீஸ் யுவர் அக்கௌண்ட். ஓகே, இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். என்பிஎஸ் அக்கௌண்ட் யூ கேன் ஓப்பன் இன் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், எல்லா பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, என்பிஎஸ் அக்கௌண்ட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லிங்க் இந்த பேப்பர்லேயே கொடுக்கும். நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கேஒய்சி ப்ராசஸ்ஸு எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிடலாம். ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஆன்லைனில் பண்ணுறதுனால எந்த சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது. வேறஸ் நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒன் டைம் சார்ஜஸாக 400 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது மூலமாக ஓப்பன் பண்ணதுனால நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சம் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் ஓப்பன் தி என்பிஎஸ் அக்கௌண்ட் த்ரூ பேங்க், ஓப்பன் இட் த்ரூ இஎன்பிஎஸ். அதுதான் உங்களுக்கு இதில் பெட்டரான வே. அது எப்படி ஓப்பன் பண்ணுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் லிங்க்லேயே இருக்கும். நீங்கள் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர், கேன்சலேஷன் செக் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங்கு இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். டோன்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் மூலமாக போய் ஓப்பன் பண்ணாதீங்க. எந்த பேங்க் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மூலமாக போயிட்டு, எனி பேங்க், ஐம் நாட் டெல்லிங் எனி பர்டிகுலர் பேங்க், எனி பேங்க் மூலமாக போயிட்டு உங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு பே opening charge as well as every transaction you have to pay some charges, around 0.3% some charges you have to pay. And the charges avoid பண்ணுறதுக்கு you can open the NPS account through online itself. NPS வெப்சைட்லேயே நீங்கள் போய் ஓப்பன் பண்ணலாம். when you open the Tier 1 account, நீங்கள் Tier 2 அக்கௌண்ட்டையும் சேர்த்தே அட் அ டைம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், Tier 1 and Tier 2. இது பண்ணதுக்கப்புறம் that will take some time. ஆன்லைனில் பண்ணுறது உடனே ஆக்டிவேட் ஆகிடும். பட் நீங்கள் பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா that will take at least 10 days of time to get the PRAN. PRAN is nothing but permanent account number. அந்த permanent account நம்பருக்கு வர்றதுக்கு, ஜென்ரேட் ஆகிறதுக்கு it will take some time. If you open through bank, if you open through NPSனா உடனே உங்களுக்கு அந்த PRAN நம்பர் வந்துடும். அதான் உங்கள் அக்கௌண்ட் என்பிஎஸோட அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். உடனே ஆக்டிவேட் ஆகிடும். யூ கேன் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் த்ரூ ஆன்லைன். இது ஒரு பாயிண்ட். என்பிஎஸ்னால் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியல. என்பிஎஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் லோ காஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் இதுவும். இது லோ காஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் சொல்கிறேன்னா, இதில் இந்த எக்ஸிட் லோடு, என்ட்ரி லோடு அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் கிடையாது. வெரி வெரி மினிமல் லோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி குவார்ட்டர்
யூனிட்ஸாக உங்களுக்கு அலோகேட் ஆகிற யூனிட்ஸாக அவங்க வந்து அதை டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, யூனிட்ஸ்னால் என்னன்றது நான் அப்கமிங் வீடியோவில் இதே வீடியோவில் சொல்கிறேன் நான் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ டயர் 2 வந்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சீட்டு போடுற மாதிரி மாதம் சீட்டு போடுற மாதிரி, அதே மாதிரி நீங்கள் மந்த்லி போடலாம், வீக்லி போடலாம். உங்கள்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து டயர் 2ல் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை. மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கா இல்லையா, இல்லை குறைஞ்சிருக்கா, அது மட்டும் பார்த்தா போதும். அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து என்பிஎஸ் ஆப்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். என்பிஎஸ் ஆப்பில் எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம், எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எடுக்கும் போது நீங்கள் பார்த்து எடுங்க, எவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அதுன்ற மட்டும் பார்த்து எடுங்க. டயர் 1க்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. மந்த்லி கான்ட்ரிபியூஷனுக்கு உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. மந்த்லி கான்ட்ரிபியூட் த்ரூ யுவர் எம்ப்ளாயர். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் எனி கார்பரேட்னா, அவங்க அந்த எம்ப்ளாயர் மூலமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா மந்த்லி அந்த மந்த்லி கான்ட்ரிபியூஷனுக்கு யூ ஹேவ் டேக்ஸ் பெனிஃபிட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து 50,000 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது வந்து 80 CCDன்னு நினைக்கிறேன். அந்த செக்ஷனில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதுவும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இஃப் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போகுது, நீங்கள் ஓல்டு ரிஜிமில் இருக்கீங்க, உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போகுதுன்னா, யூ கேன் கான்ட்ரிபியூட் அடிஷ்னல் 50,000 அண்ட் யூ கேன் கெயின் தி டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டயர் 1ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆஸ் ஐ செட், யூ கேனாட் வித்ட்ரா as you want. You have to wait either until 60 years or after 3 years you can withdraw partially. ஃபுல் அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. பார்ஷியலி மீன்ஸ் 25% அந்த மாதிரி நீங்கள் விட்ரா பண்ணலாம், சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ். இந்த ரீசனுக்காக மட்டும்தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். அதுக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு ப்ரொவைட் டு விட்ரா பார்ஷியல் அமௌண்ட். ஐ மீன் 25% ஆஃப் த அமௌண்ட் விட்ரா பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட்ஸ். அதுதான். பட் டயர் 2 நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் விட்ரா பண்ணலாம். ஓகே, ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து அட்லீஸ்ட் டு மை நாலேஜ், பிகாஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 12% மோர் தென் எஃப்டி ஆர் ஆர்டி ஆர் பிபிஎஃப், இதுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் 12%லேருந்து வரும் கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்ம் பேசிஸில். பட் நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளின்டாக மந்த்லி வீக்லி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக யூ ஹேவ் டு கீப் இன்வெஸ்டிங் அண்ட் யூ ஹேவ் டு கீப் மானிட்டரிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ நம்ம மினிமம் கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தோம். டயர் 1ல் 1000 rupees யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் டு கீப் யுவர் அக்கௌண்ட் ஆக்டிவ். டயர் 2ல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதில் ஒன்றும் லிமிட்ஸ் கிடையாது. பட் அகெயின் இன் டயர் 2 ஆல்சோ யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் மினிமம் 1000 rupees as a மினிமம் கான்ட்ரிபியூஷன் டு கீப் யுவர் அக்கௌண்ட் ஆக்டிவ். ஸோ நம்ம அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணப்படுதுன்னா, அதில் வந்து என்பிஎஸில் பிஎஃப்னு ஒருத்தர் இருப்பாங்க, போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜர். அவங்க தான் உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவங்க. அரௌண்ட் 15 பிஎஃப்எம்ஸ் இருக்காங்க, போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜர்ஸ். அதில் ஏதாவது ஒரு ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைக் ஐசிஐசி இருக்காங்க, HDFC இருக்காங்க, SBI இருக்காங்க, ஆக்சிஸ், LIC, இது மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே யாராவது ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, அவங்கள மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றிக்கலாம், தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன் டு சேஞ்ச் ஒன்ஸ் இன் இயர். இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அதே ஃபண்ட் மேனேஜர் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வென் யூ இன்வெஸ்ட், நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஆக்டிவ் சாய்ஸ் இருக்குது, ஆட்டோ சாய்ஸ் இருக்குது. ஆக்டிவ் சாய்ஸ்னால் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்ன ரேஷியோவில் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஆக்டிவ் சாய்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஈக்விட்டி, கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட். இந்த ரிஸ்க் ஆர்டரும் இதே தான். ஈக்விட்டி ஹை ரிஸ்க், கார்ப்பரேட் வந்து மீடியம் ரிஸ்க், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து லோ ரிஸ்க், ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸு அதோட லோ ரிஸ்க். இதுதான் இதோட சீக்வன்ஷியல். நீங்கள் வந்து இப்போ வந்து டயர் 1ல் வந்து மேக்ஸிமம் வந்து 75% ஆஃப் யுவர் அமௌண்ட் வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றதில் நீங்கள் 10%, 15% அந்த மாதிரி ரேஷியோலையும் போடலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது காம்பினேஷன்லையும் போடலாம். தட் இஸ் டிஃபரெண்ட் பேஸ்ட் அப்பான் யுவர் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இல்லை நீங்கள் ஈக்விட்டியில் 50% போடலாம், இல்லை 30% போடலாம். யூ கேன் டிஃபைன் யுவர் ஓன் பர்சன்டேஜ். நான் இப்படி தான் போடணும் நான் சொல்ல, உங்களோட விஷ் ஏற்ற மாதிரி, உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து
நீங்கள் போடுற அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் ஆக்டிவ் சாய்ஸில். அண்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து யூ கேன் சேஞ்ச் ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர். தட் மீன்ஸ் 4 times in a year நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 75 போடலாம் ஈக்விட்டியில் இந்த குவார்ட்டர், நெக்ஸ்ட் குவார்ட்டர் நீங்கள் அதை 50% மாற்றிக்கலாம். அந்த ரிமைனிங் 25% தூக்கி நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸில் கூட போடலாம். ஸோ யூ கேன் சேஞ்ச் தி என்டையர் பர்சன்டேஜ் ஆன் தீஸ் 4 things எவ்ரி குவார்ட்டர். ஸோ 4 times in a year you can do it. ஆட்டோ சாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இதெல்லாம் எப்படின்னே தெரியல, நான் இதில் பர்சன்டேஜ்லாம் போட விரும்பல ஆக்டிவ் சாய்ஸில், நான் ஆட்டோ சாய்ஸ் போட்டுவிட்னா when you choose the auto choice the percentage will be calculated based upon your age and the amount that you invest will be done to equity, corporate bonds, government bonds automatically. For example, if you are starting the NPS account in young age நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 25 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஆட்டோ சாய்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து நிறைய வந்து ஈக்விட்டியில் செலக்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டியில் ஒரு 50%, 60% போடுவாங்க. ரிமைனிங் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸுன்றதில் போடுவாங்க. அப்புறம் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக when you aging towards your retirement ரிஸ்கில் கம்மி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எடுத்து கார்ப்பரேட் பாண்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதை போட்டு வருவாங்க. ஸோ இதுதான் ஆட்டோ சாய்ஸ். அவங்களே பர்சன்டேஜ் டிட்டர்மின் பண்ணிப்பாங்க, சிஸ்டமே பர்சன்டேஜ் டிட்டர்மின் பண்ணிப்பாங்க பேஸ்ட் அப்பான் யுவர் ஏஜ். இதுதான் ஆட்டோ சாய்ஸ்க்கும் ஆக்டிவ் சாய்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். எப்படி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது? அடுத்தது நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது யூ கேன் டூ இட் த்ரூ NPS போர்ட்டல். நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை NPS ஆப் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரெட் கலரில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லோகோ வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸ்கொயரில், அதில் NPSன்னு எழுதியிருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் NPS போர்ட்டல் மூலமாகவும் ஆப் மூலமாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால கான்ட்ரிபியூஷன் வில் டேக் அட்லீஸ்ட் 2 days டு ரிஃப்ளெக்ட் இந்த சிஸ்டம். 2 days கழிச்சு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டே ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது வந்து வெனஸ்டேவோ இல்லை தேர்ஸ்டேவோ தான் போகும். தேர்ஸ்டேக்கு என்ன NAV இருக்கோ அந்த NAV தான் நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு NAVக்கு ஏற்ற மாதிரி யூனிட்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஓகேங்களா? அதை தவிர்த்து நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட NPS அக்கௌண்ட்டுக்கு வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடினா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரான் நம்பர் இருக்குது உங்களோட NPS அக்கௌண்ட்டுக்கு, அந்த ப்ரானுக்கு வந்து ஒரு வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஐடி நம்பர் இருக்குல்ல, அது மாதிரி NPSக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி. அது வந்து டயர் 1க்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், டயர் 2க்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஆப்பில் NPS ஆப்பில் போனீங்கனாலே வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த மெனூஸில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜென்ரேட் பண்ண சொன்னோன்னே உங்களுக்கு SMS வந்துடும், உங்களோட வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி வந்து SMS வந்துடும். SMS வந்ததுக்கப்புறம் அண்ட் வெர்ச்சுவல் அக்கௌண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே வந்துடும். டயர் 1க்கு வந்துடும், டயர் 2க்கு வந்துடும். டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டு அக்கௌண்ட்டையும், ரெண்டு வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடியும் நீங்கள் பேங்க்கில் பெனிஃபிஷரி ஆட் பண்ணுவீங்களே, ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டோட பேங்க் அக்கௌண்ட்டை பெனிஃபிஷரி ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடியை நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து IFSC கோடு பார்த்தீங்கன்னா காமன் கோடு தான், எல்லாருக்குமே IFSC கோடு வந்து காமன் தான். UTI B0CCH 274 இதுதான் காமனான IFSC கோடு எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுவும் டயர் 1க்கும் அதே தான், டயர் 2க்கும் அதே தான். இப்போ நீங்கள் அந்த வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா 6th digit, அந்த 6th digit வந்து 1 இருக்கும் இல்லை 2 இருக்கும். அதுதான் உங்களோட டயர் 1னையும் டயர் 2 அக்கௌண்ட் எதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அந்த 6th digit 1ன்னு இருந்ததுன்னா தட் இஸ் டயர் 1 அக்கௌண்ட், டயர் 1 அக்கௌண்ட்டோட வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி. அந்த 6th digit 2ன்னு இருந்ததுன்னா அது டயர் 2 அக்கௌண்ட். இதுதான் டிஃப்ரென்சியேஷன். ஓகேங்களா? அப்புறம் அந்த வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி வந்து யூனிக் ஐடி, உங்களுக்கு அலோகேட் ஆனது கண்டிப்பாக வேறு யாருக்கும் அலோகேட் ஆகாது. IFSC கோடு மட்டும்தான் காமன். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ஆனால் நீங்கள் மார்னிங் 9:30க்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா 9 o'clock ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 9 o'clock ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு சேம் டே போய் சேர்ந்துடும். அன்றைக்கி என்ன NAVயோ அன்றைக்கி உங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பண்ணுறதுனால. ஸோ அதுவும் இல்லாமல் எந்த சார்ஜஸும் கிடையாது. நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பண்ணுறதுனால டேரெக்டாக போயிடும். இதுதான் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் நீங்கள் பேங்க்கை உங்களோட நீங்கள் பேங்க் மூலமாக NPS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு சம் டைம் ஆகும்.
பேங்க் மூலமாக நீங்கள் அனுப்புறீங்க, பேங்க் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்பிஎஸ் ஆப் மூலமாக நீங்கள் அனுப்புறீங்கன்னா அதுக்கெல்லாம் சில டைம் ஆகும். ஸோ இந்த வெர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடினால இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு சேம் டே என்ஏவி கிடைக்கும், உங்களுக்கு எந்த சார்ஜஸும் அப்ளிகபிள் ஆகாது. அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மறந்துடுவேன், மந்த்லி நான் என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் போடுறது மறந்துடுவேன், நான் ஸ்கெடியூல் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மந்த்லி ஆன் திஸ் பர்டிகுலர் டே 3rd அன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சிரு டயர் 2க்கு இல்லை டயர் 1க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்த்லி அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பர்டிகுலர் டேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு அந்த பர்டிகுலர் டேட்டில் டெபிட் ஆகும். பட் ஆனால் யூ ஹாவ் டு மேக் ஷுர் உங்களோட அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்க மாதிரி யூ ஹாவ் டு மேக் ஷுர். அதர்வைஸ் அது வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் இல்லாமல் ட்ரை பண்ணும், அது ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகும், தேவையில்லாத உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும், தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் யூ கேன் மெயின்டைன் சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால் யூ கேன் கோ வித் த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதர்வைஸ் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கிறேன், நான் மந்த்லி பண்ணிக்கிறேன்னா யூ கேன் டூ இட் மேனுவலி, தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ நீங்கள் வந்து ஜிபே மூலமாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜிபே மூலமாக கூட பண்ணுறதுக்கு சேம் திங். நீங்கள் வர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி இருக்குல்ல, அதையே நீங்கள் வந்து pfrda. உங்களோட வர்ச்சுவல் அக்கௌண்ட் ஐடி அட் தி ஆக்சிஸ் பேங்க் நீங்கள் இதை கொடுத்து ஜிபே மூலமாக பண்ணிக்கலாம். போத் டயர் 1க்கும் பண்ணலாம், நீங்கள் டயர் 2க்கும் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 9:30க்கு 9 o'clock அது மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சேம் டேவே உங்களுக்கு போய் சேர்ந்துடும். நான் ஏன் சேம் டேன்னு சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் ரீசனால் இன்றைக்கி மார்க்கெட் ஏதோ டவுன் ஆகுது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நெட் அசெட் வேல்யூ வந்து கம்மியாகும். நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக அலோகேட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மார்க்கெட் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு என்ஏவி ஏறும், உங்களோட வேல்யூ ஏறும், உங்களோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ ஏறும். இதுதான் சேம் டே என்ஏவியோட சார்மஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆச்சு, அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். அப்கமிங் டேஸில் வந்து மார்க்கெட் ஏறும்போது உங்களோட யூனிட்ஸோட வேல்யூ அதிகமாகும். ஸோ வில் கெட் லாட் மோர் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் மார்க்கெட்ஸ் எவ்ரி டைம் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பேசிக் நாலேஜ், அது அப் ஆகுதா டவுன் ஆகுதா அது பார்த்துக்கினா போதும். மற்றபடி நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் சம்திங். எதனால் அது டவுன் ஆகுது, எதனால் அது அப் ஆகுது, எந்த பாலிசி டிசிஷன் தான் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்களா, இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது நடந்திருக்கா, அந்த மாதிரி கூட நீங்கள் we can start gaining more knowledge and you can improve your experience as well. So இதுதான் list of options that you can invest into the NPS. அடுத்தது வந்து எப்படி நீங்கள் டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், how you can avoid tax டயர் 2ல். எஸ்பெஷலி டயர் 2 வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அது நான் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 3% இன்ட்ரெஸ்ட் நான் கெயின் பண்ணுறதுக்கு டயர் 2ல் நான் போட்டு வச்சுட்டு அதில் எப்போ தேவையான எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சீட்டு போடுற மாதிரி நீங்கள் போகலாம், இது சேஃபு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது மார்க்கெட் எப்போ அப் ஆகும் எப்போ டவுன் ஆகும்னு தெரியாது. பட் when it goes down, see that as an opportunity. உங்களுக்கு என்ஏவி கம்மியாக இருக்கும், அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். when it is in peak, அப்போ வந்து நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் 1,10,000 அந்த 10,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வருமானம், அந்த ஃபினான்ஷியல் இயரில் வருமானம் அந்த 10,000 சேர்க்கும் போது டேக்ஸ் லிமிட் எக்ஸீட் ஆகிருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அது கூட வித்தின் இயர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணமான்னு எனக்கு தெரியல. அதுலேயே நிறைய எனக்கு கொஞ்சம் க்ரே ஏரியா இருக்குது. அந்த கேபிட்டல் கெயின்ஸ் வந்து மோர் தென் $1 lakh போனால் தான் நம்ம வந்து 10% கண்டிப்பாக பே பண்ணணும். நம்மளுக்கோட ப்ராஃபிட் வந்து வித்தின் $1 lakh இருக்குன்னா நம்ம பே பண்ண தேவையில்ல அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு கிளியராக தெரியல எனக்கு. அதே மாதிரி வித்தின் இயர் நீங்கள் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, அப்போ கம்பல்சரியாக பே பண்ணணுமா, இல்லை பேஸ்ட் அப்பான் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், உங்களோட வருஷத்து வருமானம் மொத்தமாக அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே இருந்தால் பே பண்ண தேவையில்லையா, இல்லை அப்போ கூட நீங்கள் கேபிட்டல் கெயின் வித்தின் இயர் எடுத்ததுனாலேயே நீங்கள் பே பண்ணமான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் யூ கேன் டூ நதர் திங். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 1,10,000 எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு கூட 10,000 நீங்கள் வந்து என்பிஎஸ் டயர் 1க்கு நீங்கள் இது பண்ணிடலாம். திருப்பி அந்த 1 lakh வந்து டயர் 2ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ யூ ஆர் ரீஇன்வெஸ்டிங் இட். நீங்கள் வந்து எடுத்து அதை செலவு பண்ணல, நீங்கள் என்பிஎஸ்ன்னு எடுத்து திருப்பி நீங்கள் என்பிஎஸ்லேயே போடுறீங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா அடிஷ்னலாக 50,000 நீங்கள் டயர் 1ல் போடலாம்ல.
அந்த பெனிஃபிட்டை நீங்கள் வந்து 10,000 போட்டுட்டு திருப்பி ப்ராஃபிட் வரும்போது திருப்பி மொத்தமாக எடுத்து 10,000 நீங்கள் டயர் 1ல் போகலாம். அப்படி போட்டிங்கன்னா 50,000 வரைக்கும் 80 CCTயில் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 50,000க்கான டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன ஆப்ஷன் தான். ஆனால் இது 100% ஒர்க் அவுட் ஆகுமா கரெக்டான்றது எனக்கும் தெரியல. மேபி யூ கேன் செக் மோர் வீடியோஸ், மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் தி இன்டர்நெட். இது ஒரு ஆப்ஷன், எனக்கு தோணுன ஒரு ஆப்ஷன். You can check it very well on the internet whether this can be done. இது வந்து பண்ணலாம், இது கண்டிப்பாக பாசிபிள். ஆனால் டேக்ஸ் ஏரியாவில் இது பண்ணால் டேக்ஸ் நம்ம வந்து காமிக்க தேவையில்ல, பே பண்ண தேவையில்லைன்றது யூ நீட் டு செக் மோர். அதே மாதிரி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்து இதில் வெரி வெரி லோ. நார்மல் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதோட இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று தான், விட்ரா பண்ணும்போது பார்த்து விட்ரா பண்ணுங்கள். when the market is not down. For example 2008 வந்து ஒரு ரிசெஷன் வந்தது. அப்போ மார்க்கெட்ஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கிச்சு, ரொம்ப அடி வாங்கிச்சு. அந்த டைமில் நீங்கள் போட்ட காசு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு எமர்ஜென்சி எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. யூ வில் எண்ட் அப் இன் லாஸ். நீங்கள் அந்த டைமை தான் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2008 அந்த ரிசெஷன் வந்ததுக்கப்புறம் 2009 மார்க்கெட்ஸ்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி ஒரு நல்ல திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தது. அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் அதுதான், நீங்கள் எப்போனாலும் போடலாம், எப்போனாலும் எடுக்கலாம். ஆனால் எடுக்கும் போது நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் அது லாபம் வந்திருக்குன்றதை பார்த்து எடுங்க. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். டேரெக்டாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணல, டேரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி யூ ஹேவ் டு ஹேவ் மோர் நாலேஜ், யூ ஹேவ் டு கீப் வாட்சிங் தி மார்க்கெட்ஸ். அது ஒரு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரிஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும். அது எனக்கு சுத்தமாக ஷேர் மார்க்கெட் பற்றி நாலேஜ் கிடையாது. இது வந்து வெரி சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட். உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பான், அவன் வந்து எல்லா பேஸ்கெட்லேயும் செக்ரிகேட் பண்ணி போடுவான். ஈக்விட்டி, பாண்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆக்டிவிட்டேஜ் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரே ஒரு ரிஸ்க்கு, மேக் ஷுர் யூ இன்வெஸ்ட் வென் மார்க்கெட் இஸ் டவுன் அண்ட் மேக் ஷுர் வென் யூ டேக் த அமௌண்ட் வென் த மார்க்கெட் இஸ் அப். அது மட்டும் பாருங்கள். ஆனால் இதில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டயர் 2ல் யூ கேன் இன்வெஸ்ட் ஈவன் 100% இன்டூ ஈக்விட்டி. நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸில், கார்ப்பரேட் பாண்ட்ஸில் நீங்கள் 0 போட்டுட்டு கூட 100% நீங்கள் போடுற ஃபுல் அமௌண்ட்டும் வந்து ஈக்விட்டியில் 100% பண்ணலாம். தட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் வெயிட் பண்ணுறேன், ஐ கேன் வெயிட், நான் 75%லேருந்து இல்லை 50% மேக்ஸிமம் நான் 100% அதுலேயே நான் பண்ணுறேன், எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும், அப்படி போகிறவங்களும் பண்ணலாம். இட்ஸ் யுவர் விஷ். Again I am saying the percentage that you define in all these 3 choices, it is based upon your risk taking capability. So I think நான் எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணாத விஷயம் வந்து எனக்கு தெரியல. டு மை நாலேஜ் வாட்ஸ் எவர் ஐ ஹவ் டன் இட், டு மை நாலேஜ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் ஷேர்ட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்னா சர்ச் இட் ஆன் தி இன்டர்நெட் அண்ட் யூ கேன் see some videos from the ET money, எக்கனாமிக் டைம்ஸ் மணி. அந்த வீடியோஸ் நிறைய என்பிஎஸ் பற்றி போட்டிருக்காங்க. யூ சர்ச் இட் இந்த யூடியூப், நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என்பிஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெட்டர் தென் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட், பெட்டர் தென் எஃப்டி, பெட்டர் தென் ஆர்டி, பெட்டர் தென் பிபிஎஃப். பட் ஐ வில் ரேட் பிலோ தி மியூச்சுவல் ஃபண்ட். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டோட அதில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய மோர் தென் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பிளான்ஸ் இருக்குது. இதை விட அதில் வந்து மிட் கேப் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம போடலாம். ஆனால் அதை விட இதில் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு அடுத்தது டைரக்ட் ஷேர் மார்க்கெட் தான். இதுதான் ஆர்டர், உங்களோட ரிட்டர்ன்ஸ்க்கு வர ஆர்டர். நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு வந்து இஃப் யூ கோ வித் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ், ட்ரெடிஷ்னல் capital gain or interest, return of யுவர் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஆர்டி அந்த மாதிரி 8%, 7% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வேலைக்கு ஆகுது. ஏன்னா இன்ஃப்ளேஷனோட 1% இல்லை ஈக்குவலன் டு இன்ஃப்ளேஷன் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங் பெட்டர், வி ஹாவ் டு டேக் சம் ரிஸ்க். நம்ம ரிஸ்க் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் வில் கெட் சம் அட்லீஸ்ட் 12%. அண்ட் 12% கூட இட் வில் அட்லீஸ்ட் 12% நான் சொன்னது. அது கூட இட் குட் பி 15 to 20%. 15 to 20% வந்து கண்டிப்பாக நல்ல returns based upon your, again I am saying, risk taking capability, based upon the ratio you put it in the active choice. ஈக்விட்டியில் நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று டவுன் ஆச்சுன்னா டோன்ட் வரி. ஐயோ டவுன் ஆகிடுச்சு, என்னோடய வேல்யூஸ் கம்மி ஆகிடுச்சுன்னா, டவுன் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு ஃபால் இருந்தால் ஒரு ரைஸ் இருக்கும், ஒரு ரைஸ் இருந்தால் ஒரு ஃபால் இருக்கும். மார்க்கெட்ஸ் வில் பி தேர். ஸோ கீப் இன்வெஸ்டிங்
அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவையோ, ஏதாவது எமர்ஜென்சிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வேறு ஏதாவது எமர்ஜென்சி செலவு வருதுன்னா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பட் ஷுவர்லி உங்களோட அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்குறதுக்கு பதிலாக அங்கே நான் சும்மா தான் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை நான் வீட்டில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அது ஏதாவது ஒரு அஞ்சரை பெட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அந்த அமௌண்ட் அந்த மாதிரி சும்மா அப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா தட் வில் பெனிஃபிட் லாட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் கண்டிப்பாக அதுக்கும் தேவை. ஷேர் மார்க்கெட்டுக்கு அதோட நாலேஜ் தேவை. இதுக்கு வந்து நீங்கள் NPS வாட் இட் இஸ், நீங்கள் அது பேசிக்கான திங்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே யூ கேன் கீப் இன்வெஸ்டிங். பட் டூ இட் ரெகுலர்லி, வீக்லி ஆர் மந்த்லி ஆர் வென் எவர் யூ ஹேவ் சம் அடிஷ்னல் அமௌண்ட் புட் இட் ஹியர். நீங்கள் வேணுன்ற போது எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் எடுக்கும் போது ப்ராஃபிட்டில் இருக்கா என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.